السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சமகால நிகழ்வு தொடர்பான சில தெளிவுகளை மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது, இந்த வெசாக் தினம் நம்முடைய நாட்டினுடைய நாட்காட்டின் அடிப்படையிலே மே மாதம் 1ஆம் தேதி வருகிறது. ஆனால் பௌத்த பீடங்களின் தலைவர்களால், மகாநாயக்க தேரர்களால் அதை இந்த மாதத்திலே 30ஆம் தேதி பொசொன் போயா தினம் அன்று வெசாக் போயா தினத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்த காரணத்தினால் இலங்கை அரசாங்கத்தினால் வெசாக் தினத்தை இந்த வருடம் மே மாதத்தில் 30ஆம் திகதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை அவர்கள் ஒரு கெசட்டின் ஊடாக அறிவித்தும் இருக்கிறார்கள். 21 ஏப்ரல் 2026ஆம் திகதி வர்த்தமானி அறிவிப்பு எண் 2485 கீழ் 14 என்ற எண்ணின் கீழ் ஒரு வர்த்தமானியை அறிவித்து அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த வெசாக் போயா தினத்தை மே மாதம் 30ஆம் திகதிக்கு மாற்றம் செய்வதாக பௌத்த மகாநாயக்க தேரர்களுடைய கோரிக்கை தான் இதற்கு காரணம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் மே மாதம் 26ஆம் திகதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் திகதி வரைக்கும் வெசாக் வாரம் என்று சொல்லி அந்த வெசாக் போயா தினத்தை கொண்டாடுவதற்கான பல தோரணைகள், அலங்காரங்கள், மக்களுடைய ஆன்மீக ரீதியான நடவடிக்கைகள் என்று பலவிதமான ஏற்பாடுகளை பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக அரசாங்கத்தினால் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய மத ரீதியான கலாச்சாரமாக வரக்கூடிய ஒன்று. இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், முஸ்லீம்கள் இந்த வருடத்தில் மே மாதம் 28ஆம் திகதி நாட்காட்டில் இருக்கக்கூடிய திகதியின் பிரகாரம் 28ஆம் திகதி அல்லது பிறை தென்படக்கூடிய அடிப்படையில் இந்த நாட்களில் வித்தியாசங்கள் ஏற்படலாம். அது 29ஆம் திகதியாக கூட இருக்கலாம். இந்த வகையில் இந்த மாதம் ஈதுல் அல்ஹா அஜ்ஜு பெருநாள் தினத்தை 28 அல்லது 29ஆம் திகதி கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம் சமூகம் இருக்கிறார்கள். இப்போ என்ன பிரச்சனை வருது? முஸ்லீம்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால், அதிலும் குறிப்பாக அல் குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸககும் மின் பஹீமத்தில் அன்ஆம், சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதற்காக அல்லாஹ்வின் பெயரை நினைப்பதற்கு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாடு முறையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி ஃபஇலாவுக்கும் இலாஉம் வாஹிதுன் ஃபலஹு அஸ்லிமு வபஸ்ஸிரில் முஹ்பிதீன், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், அவனுக்கே கட்டுப்படுங்கள், பணிந்தோருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று ஒரு குர்ஆன் வசனத்தில் மன்சக்கனாக ஒரு வழிபாடு முறையை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தினதா சொல்கிறான். இப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான வழிபாடு முறையை பற்றி அதே அத்தியாயத்தில் 22வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் புத்ன ஜஅல்நாஹா லகும் மின் ஸாயிரில்லாஹ், பலியிடும் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாஹ்வின் மார்க்க சின்னத்தில் ஒன்றாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஃபதுகுரு ஸ்மல்லாஹி அலைஹா சவாஃப, அவற்றை நீங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அதன் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அருங்கள். வஜ்பத் ஜுனூபுஹா, அது கீழே சாய்ந்த பிறகு, விலாப்புறமாக விழுந்த பிறகு, ஃபகுலூ மின்ஹா, அதிலிருந்து உண்ணுங்கள். வஅதிமுல் கானிஅ வல் முஅத்தர்ர, யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் அதிலிருந்து வழங்குங்கள், உணவு வழங்குங்கள். கதாலிக்க சஹர்நாஹா லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இவ்வாறே அல்லாஹ் உங்களுக்கு இந்த பலியிடும் ஒட்டகங்களை அல்லாஹ் தஆலா பயனடைய செய்தான் என்று சொல்கிறான். அப்போ முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்க முறையாக, வழிபாடு முறையாக குர்பானி என்ற அந்த வணக்க வழிபாடு இருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாள் என்று சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன? யௌமுன் நஹர், அறுத்து பலியிடும் நாள். அப்போ அறுத்து பலியிடும் நாளாக ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்ற ஒரு சாதுவான கால்நடையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக, இந்த மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்க்கு நாங்கள் பலியிடுவது கிடையாது, அல்லாஹ்க்கு நாங்கள் பூஜை செய்வது கிடையாது. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி எந்த இறைவன் அவற்றை படைத்தானோ அந்த இறைவனுடைய அனுமதியை எடுத்துக்கொண்டு அவற்றை அறுத்து அதன் மாமிசங்களை அறுப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதை தேவைப்படுபவர்களுக்கும்
விநியோகம் செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குர்பானியை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் சொல்கிறான் 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, அவற்றின் மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய தக்வா தான் அவனை அடையும். கதாலிக்க சஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் இவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பது நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டிய பிரகாரம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. வபஷ்ஷிரில் முஹ்சினீன், நன்மை செய்பவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இரத்தங்களையும் மாமிசங்களையும் அல்லாஹ்க்கு பூஜை செய்து அதை அல்லாஹ்க்கு நாங்கள் கொடுக்கறதுனால அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை மேலோங்க செய்ய வேண்டும், இப்படி நோக்கமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் என்றும் மகத்துவமானவன். இந்த மாமிசங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகள் இதன் மூலமாக பயனடையணும், அறுப்பவர்களும் அந்த மாமிசத்தை உண்டு அவர்களும் மகிழலாம் என்ற நோக்கத்தில் மனிதாபிமானத்தோடு மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த கிரியையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த குர்பான் என்ற வணக்கம் முஸ்லிம்கள் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் செய்ய வேண்டும். நம்முடைய நிலைப்பாடு மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் அது ஹஜ்ஜி பெருநாள் தினம் அன்று மாத்திரம்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜி பெருநாள் அல்லாத அந்த ஐயாமு தஷ்ரீக் என்று வரக்கூடிய 11, 12, 13 ஆகிய நாட்களில் குர்பானி செய்வதற்கு எந்த ஒரு மார்க்கத்தில் ஆதாரமும் இல்லை என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருந்தாலும், பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன, ஹஜ்ஜி பெருநாள் அன்றும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 11, 12, 13 ஆகிய நாட்களில் இந்த குர்பானியை நிறைவேற்றணும் என்ற கருத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இலங்கை அரசாங்கம் வெசாக் தினம் என்று சொல்லி, வெசாக் வாரம் என்று சொல்லி மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்தை அறிவித்திருக்கும் பொழுது அதில் புத்த பெருமான் பிறந்த நாள் போயா தினம் வருகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் முஸ்லிம்கள் அறுத்து பலியிடும் காரியத்தில் ஈடுபடுவது சிரமமாகிவிடும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்படி வந்தால் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுமா இல்லையா? பௌத்த மக்கள் ஆன்மீக ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்கு நேர் மாற்றமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆன்மீக ரீதியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இது முன்னுக்கு பின் முரண்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு சமூகத்தில் சர்ச்சை ஏற்படலாம், சமூகத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகலாம், சட்ட ஒழுங்கு பாதிக்கக்கூடிய விதத்தில் எதுவும் பிரச்சனைகள் நடக்கலாம் என்ற ஒரு பதட்ட நிலை முஸ்லிம் சமூகத்திலும் பௌத்த மக்கள் மத்தியிலும் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுக்கு என்ன தீர்வு என்று அரசாங்கத்திடம் கேட்கும் பொழுது மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சராக செயற்படக்கூடிய முஹம்மது முனீர் முலாஃபர் அவர்கள் ஒரு அறிவித்தலை போடுறார். என்ன அறிவித்தல்? அவர் வாய் வழியாக ஒரு தகவலை அறிவிக்கின்றார். குர்பானி கடமைகளை, ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, அமைதியாக நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார். இவர் இப்படி அறிவித்திருக்கும் போது அரசு தரப்பிலிருந்து பௌத்த மக்களை சேர்ந்த சில மதகுருமார்கள், அந்த மதகுருமார்களுக்கு அந்த சமூகத்தின் அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையான்றது சர்ச்சை இருக்கிறது என்றாலும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, அவங்க இது சுமூகமான சூழ்நிலை சீர்குலைந்து விடும், எனவே இது குறித்து அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு ஒழுங்குமுறையை அறிவிக்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது வெறுமனே வாய் வார்த்தையால் முஸ்லிம்கள் ஹஜ்ஜி கிரியை நிறைவேற்றுவதற்கு, குர்பானி கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் எந்த பிரச்சனையும் வராது என்று அறிவிப்பது என்பது போதுமானதாக இல்லை. நம்முடைய கோரிக்கை என்னென்று சொன்னால், ஒரு வர்த்தமானி மூலமாக மே மாதம் 1ஆம் தேதி வந்த வெசாக் தினத்தை எப்படி 30ஆம் தேதி மாற்றினீர்களோ, வளமையாக வரக்கூடிய விதத்தில் அவர்களுடைய அந்த அனுஷ்டானங்களை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் வந்திருந்தால் எந்த குழப்பமும் வந்திருக்காது. இயல்பாக வந்த வெசாக் தினம் போயா தினத்தை அரசாங்கமாக மாற்றிய காரணத்தினால் மகாநாயக்க தேரர்களுடைய கோரிக்கைகள் என்றதிலையும் சில சர்ச்சைகள் இருக்கிறது. ஒரு சில மதகுருமார்கள், பிக்குமார்கள் இது நாங்கள் கேட்கவே இல்லையே, இப்படி சொல்லவே இல்லையே என்ற மாதிரி சில சர்ச்சைகளை கிளப்புகிறார்கள். அது தனி விஷயம், அது அவர்களுக்குரியது. இப்படி இயல்பாக இயற்கையாக வந்த அந்த தினத்தை மாற்றி அமைத்து வேறொரு தினத்துக்கு போட்டதனால ஒரு சர்ச்சை வருகிறது. வளமையாக இந்த குர்பானியும் இந்த போயா தினங்களும் எப்படி வரும்? போயா தினங்கள் பொதுவாக பிறை 14, பிறை 15 போன்ற நாட்களில் தான் சேரும். முஸ்லிம்களுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய தினமும் அதற்கு பிறகு வரக்கூடிய தஸ்ரீக்குடைய நாட்களையும் தாண்டி தான் போயா தினம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது பிறை 13இல் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த 13வது தஸ்ரீக் தினத்தை தவிர்த்து கொண்டு முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய குர்பான் கடமையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இப்போ இவங்க செயற்கையாக இந்த தினத்தை மாற்றினதுனால
மே மாதம் 28ஆம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் வருவதாக இருந்தால் மே மாதம் 30ஆம் தேதி போயா தினம் என்று வருகிறது. அப்போ 29, 30 என்று வரும்பொழுது நம்முடைய கருத்து பிரகாரம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் அந்த ஒரு நாள் தினத்தில் அறுத்து பலியிடக்கூடிய காரியத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் பிற சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, தஸ்ரீக்குடைய நாட்கள் என்று வரும்பொழுது அடுத்தடுத்த நாட்களையும் குர்பான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். அவர்களுடைய அந்த குர்பான் செயற்பாட்டுக்கு தடை விதிக்கக்கூடிய விதத்தில் இந்த அறிவிப்பு வரலாம். இன்னும் சொல்ல போனால் வெசாக் வாரம் என்று சொல்லி ஒரு முழு வாரத்தை அறிவித்திருக்கும் பொழுது அது நமக்கும் கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமாக நமக்கு விளங்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அமைதியாக செய்யுங்கண்டா. நீங்கள் ஒரு வர்த்தமானி மூலம்தானே வெசாக் தினத்தை மாற்றினீர்கள். அதே போன்று ஒரு வர்த்தமானியை, அதிவிசேட வர்த்தமானி ஒன்றை அறிவித்து வெசாக் தினத்தில், வெசாக் வாரத்தில் முஸ்லிம்கள் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது, குர்பானி கடமைகளை நிறைவேற்றுவது எந்த பிரச்சனையும் இல்லை என்று நேரடியாக அறிவிக்க வேண்டும், எழுத்தில் அறிவிக்க வேண்டும். குறைந்தபட்சம் புத்த சாசன அமைச்சினூடாக ஒரு சுற்று நிரூபணத்தை வெளியிட்டாவது. வெசாக் தினத்தை, வெசாக் வாரத்தை நாம் இவ்வாறு அறிவித்திருந்தாலும் அது முஸ்லிம்களுடைய மதக்கிரியைகளை தடை விதிக்கக்கூடிய விதத்தில், அதில் தலையிடக்கூடிய விதத்தில் அமையக்கூடாது. முஸ்லிம்கள் முறைப்படி அவர்கள் அனுமதிகளை பெற்றுக்கொண்டு அறுத்து பலியிடும் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த வெசாக் வார அறிவிப்பு எந்த விதத்திலும் பாதிப்பை உண்டு பண்ணாது என்று சொல்லி ஒரு சுற்று நிரூபணமாவது குறைந்தபட்சம் வெளியிடணுமா இல்லையா? வெளியிட வேண்டும். அவ்வாறு வெளியிட்டால்தான் முஸ்லிம்கள் சுமூகமாக இந்த ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி செய்யக்கூடிய அந்த பொறுப்பு தற்போது அரசாங்கமாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சி என்ன செய்ய வேண்டும்? சரியான ஒரு அறிவித்தலை மக்கள் மத்தியிலே முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்கள் எழுத்தில் வர்த்தமானி மூலமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக நம் சமூகத்தில் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்றைய தினம் சட்டத்தரணி நுஸ்ரா அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார்கள், கோரிக்கையை எழுத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி பல தரப்பட்ட தரப்புகளிலிருந்து, பல அமைப்புகளிலிருந்து இது சம்பந்தப்பட்ட கோரிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அரசாங்கம் இதற்குரிய எழுத்து ரீதியான அறிவித்தலை உத்தியோகபூர்வமாக வழங்குவார்கள் என்பதை நாங்கள் முதலாவது விஷயமாக பதிவு செய்து கொள்கிறோம். இது தொடர்பாக இன்னும் ஒரு விஷயத்தை முன்வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். என்ன விஷயம்? இந்த போயா தினத்தில் பிராணிகளை அறுக்கக்கூடாது என்று இலங்கை சட்டம் சொல்கிறது என்றொரு கருத்து இருக்கிறது. இந்த போயா தினத்தில் பிராணிகளை அறுக்கக்கூடாது என்ற இலங்கை சட்டம் எப்படி இருக்குது, அதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வருது என்று சொன்னால், இந்த சட்டத்தில் தெளிவாக போயா தினத்தில் நீங்கள் பிராணிகளை அறுக்கக்கூடாது என்ற ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை எப்படி வருது என்று சொன்னால், விடுமுறை நாட்கள் குறித்து 1971ஆம் ஆண்டின் 29ஆம் இலக்கத்தை கொண்ட இலங்கையின் பாராளுமன்ற சட்டத்தில் என்ன வருகிறது என்று சொன்னால், போயா தினங்களில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் விடுமுறைகள் குறித்து சட்டங்களை பற்றி பேசுகிறது. அதிலே 14வது எண்ணை கொண்ட சட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது? No person shall on any full moon poya day slaughter any animal for the purpose of sale or sell or offer for sale the flesh of any animal என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதேனும் ஒரு பௌர்ணமி போயா தினத்தில் எந்த நபரும் விற்பனை நோக்கத்திற்காக எந்த ஒரு விலங்கையும் அறுக்கக்கூடாது, அல்லது எந்த விலங்கின் இறைச்சியையும் விற்கவோ விற்பனைக்கு வழங்கவோ கூடாது என்றுதான் அந்த சட்டத்தில் இருக்குது. சட்டம் என்ன சொல்லுது? போயா தினத்தில் வியாபார நோக்கத்தில் அறுக்காதீங்க, வியாபாரத்துக்காக வேண்டி பிராணிகளை அறுத்து நீங்கள் விற்பனை செய்யாதீர்கள், விற்பனை செய்கின்ற நோக்கத்திற்காக அறுக்காதீர்கள் என்றுதான் சட்டத்தில் இருக்குது. அப்போ முஸ்லிம்கள் குர்பானி என்றதை நிறைவேற்றுவது விற்பனை நோக்கத்தில் செய்கிறோமா? இல்லை. அது ஒரு ஆன்மீக ரீதியாக, மத ரீதியான ஒரு கிரியையாக, நன்மையை எதிர்பார்த்த ஒரு காரியமாக, புண்ணிய காரியமாக முஸ்லிம்கள் அதை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக குர்பான் நாள் அன்று சரியாக போயா வந்து விழுந்தாலும் அந்த நாளில் குர்பான் என்ற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தற்போது உள்ள சட்டத்தில் ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்டால் தடையிலான நடைமுறையில் என்ன செய்கிறாங்க? இது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அறுக்கவே கூடாது என்று சொல்லி ஒரு பிராக்டிஸை கொண்டு வர்றாங்க. அப்போ இது சம்பந்தமாகவும்
இலங்கை அரசாங்கத்தில் சட்ட ரீதியான சரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். சட்டத்தில் ஒன்று இருக்குது, நடைமுறையில் ஒன்று இருக்குது, ஒரு முரண்பாடு தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ இது போன்ற சட்ட முரண்பாடு இருப்பதனால இதுக்கும் தெளிவுகள் வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் குர்பானி என்ற காரியத்தை நிறைவேற்றுவது வணிக நோக்கத்திற்காக அல்ல, அது ஒரு புனித காரியமாக செய்கிறார்கள். அப்போ முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது குர்பானி என்பது மத ரீதியான ஒரு உரிமையா இல்லையா? இலங்கை அரசியல் சாசனத்தில் 14வது சரத்தில் தெளிவாக ஒருவர் தான் விரும்பும் மதம் சார்ந்த விஷயத்தை நம்புவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் தனிநபராகவோ கூட்டாகவோ சேர்ந்து அதை பகிரங்கப்படுத்துவதற்கும் இலங்கை அரசாங்கம் எந்த விதத்திலும் தடை விதிக்காது என்று சொல்லுதா இல்லையா? அப்ப இலங்கையிட தாய் சட்டம் மத ரீதியான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவது தடை இல்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் விற்பனைக்காக விலங்குகளை அறுக்க கூடாது என்ற சட்டம் எந்த வகையில இதற்கு முரண்பாடாக நிற்க முடியும் என்பதையும் நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இதையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் இது சம்பந்தமாக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். ஹஜ் பெருநாள் தினத்தில் குர்பானி பணிகளை செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது என்ற அறிவித்தலை வர்த்தமானி மூலமாகவே இலங்கை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் மத விவகாரங்களுக்கான அமைச்சினூடாக ஒரு சுற்று நிறுவனம் மூலமாகவது இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்பதோடு இந்த குர்பானி சம்பந்தமாக போயா தினத்தில் பிராணிகளை அறுப்பது சம்பந்தமாக நன்மையான காரியமாக மார்க்க அனுஷ்டானமாக ஒரு விலங்கை அறுப்பது குறித்து சட்டம் இதிலே தடை விதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பதையும் தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் இது சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்பது சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த இடத்திலே நாம் பதிவு செய்கின்றோம். இது இந்த சமகால நிகழ்வாக முஸ்லிம்களும் தெளிவு பெற வேண்டிய, முஸ்லிம் அல்லாதவர்களும் தெளிவு பெற வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரம் என்பதனால இதை இன்ற வாரத்தில் சமகால நிகழ்வுக்குள்ளே நாம் எடுத்து அது சம்பந்தமான விளக்கங்களை தந்திருக்கிறோம்.